நீதிமான்கள் துன்மார்க்கர் இரண்டாக பிரிப்பார். ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அதுல கையை வச்சு ஒன்று ஜெபம் பண்ணிக்கிட்டனான நம்ம நினைக்கிறோம் துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவேன்னு சொன்ன உடனே அது உலகத்தில் உள்ளவைகளுக்கும் நமக்கும் நம்ம பல நேரம் நினச்சிக்கிறோம். இல்லை, இன்னைக்கு பலர் எப்படி தெரியுமா நம்ம சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோம். சர்ச்சில் பல நேரத்தில் உட்கார்ந்துருக்கிற காரணம், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், ஆகையினால ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் கிறிஸ்தவ பெயர் கொண்டவன், ஆகையினால ரட்சிக்கப்பட்டவன். அது ஒன்றும் கிடையாது. கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கணும், நாவினால் அறிக்கையிடணும், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு அடையாளமாக நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். விசுவாசிக்கிறதற்கு அடையாளமாக விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தீர்க்கப்படும். அந்த வசனத்தை யாரோ சொன்னாங்களே இன்னைக்கு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இல்லாதவர்கள் வரப்போகிற அந்த கோபம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார். பரலோகத்தில் அந்த 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 ராப்சர், அதை தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருப்பார்கள். பரலோகத்தில் இயேசுவை முகமுகமாய் ஆராதிப்பார்கள். இன்றைக்கு விசுவாசத்தால் ஆராதனை உமக்கே என்று ஆராதனை செய்கிறோம். ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது ஐயா, நம்ம இயேசு ராஜாவை முகமுகமாக ஆராதிக்க போகிறோம். அன்றைக்கு சொல்லுவோம், ரட்சிப்பின் மகிமை உமக்கே என்று சொல்லுவோம். எங்களை இரட்சகர் ஒருவரே என்று சொல்வோம். மீட்பர் ஒருவரே என்று சொல்வோம். சர்வ வல்லவர் ஒருவரே என்று சொல்வோம். அவரை முகமுகமாக ஆராதிக்க போகிறோம். அதை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் சகல பாசைக்காரிலும் வந்து திரள் கூட்டமான ஜனம் நிற்க கண்டேன். திரள் கூட்டமான ஜனங்கள். ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தில் நாமும் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாசை இருக்கு தெரியுமா? நமக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினா கேரளாக்காரங்க நிற்கிறாங்க, தமிழ்நாடுக்காரங்க நிற்கிறாங்க, கர்நாடகாக்காரங்க நிற்கிறாங்க, ஆந்திராக்காரங்க நிற்கிறாங்க, ஹிந்தி பேசுறவங்க நிற்கிறாங்க, போஜ்பூரி எல்லா சகல கோத்திரம், சகல மொழி, சகல பாசை பேசுகிறவர்கள். இப்போதே உங்களுக்கு புரியுதா? அப்ப சகல ஜாதிகளுக்கும் இந்த இயேசு பிரசங்கிக்கப்படணும்னு புரியுதா? இயேசு எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே வருவார்கள். அவர்களெல்லாம் இயேசுவோடு கூட இருப்பார்கள். அவர்களெல்லாம் நித்திய மகிமைக்கான நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே இருந்து இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். ஊழியம் செய்தவர்கள், ஊழியம் செய்யாதவர். ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் நான் நிற்க ஆசைப்படுறேன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கு வித்தியாசம் காட்டணும். அவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அட்ரஸ் பண்ணுவார். இவன் எனக்கு ஊழியம் செஞ்சவங்களாக்கும், இவங்க ஊழியம் செஞ்சவங்களாக்கும், இவங்க ஊழியம் செஞ்சவங்களாக்கும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை ஹைலைட் பண்ணுவதில்லை. நம்முடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஊழியத்துக்காக ஓடுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள். பிரசங்கம் பண்ணுறது மட்டுங்கல்ல ஊழியம். இங்கே வந்து க்ளீன் பண்ணுறாங்களே அதுவும் ஒரு ஊழியம்தான். சண்டே கிளாஸ் நடத்துறீங்களே அதுவும் ஒரு ஊழியம்தான். EBS பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அதுவும் ஒரு ஊழியம்தான். அன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்கு பிரதிபலனை தருவார். எனக்காக பேசின நாவு, எனக்காக ஓடினவர்கள், எனக்காக உழைத்தவர்கள், பலவீனத்தின் மத்தியில் எனக்காக நின்றவர்கள் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் வருவார்கள். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஸ்தோத்திரம். இதை வச்சுட்டாங்க நம்ம பலர் சொல்றது, உபத்திரவ காலம் முடிந்த பிறகுதான் இயேசு வருவார். மிகுந்த உபத்திரம். இன்னைக்கு நம்ம நிற்கிறது உபத்திரம்னா இல்லை, கேட்டீங்களா? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் மிகுந்த உபத்திரம். அப்போஸ்தலர் காலத்து உபத்திரம் எல்லாம் இன்னைக்கு நடக்கணும்னு சொன்னா பாதி பேரை சர்ச்சில் காணாது. பாதி இல்லை, எனக்கு கணக்குப்படி 90% சர்ச்சில் காணாது. நமக்கு இன்னைக்கு எது தெரியுமா பெரிய உபத்திரம்? சொல்லுங்க. பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வர்றாங்க. ஓஹோ, பயங்கர உபத்திரம் இல்லையா? நம்ம இன்னைக்கு உபத்திர காலம்னு எந்த காலத்தை தெரியுமா நினைக்கிறது? 5 மணிக்கு பாஸ்டர் கூட்டம் முடிக்க வேண்டியது 5:15 வரைக்கும் போயிட்டுன்னு சொன்னா அடுத்த 15 நிமிஷங்களாக நமக்கு உபத்திர காலம். இனி சிலருக்கு உபத்திர காலம்னு சொன்னா சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு தொடங்கியாச்சு. என்னையில இருந்து கல்யாணம் ஆன அன்னையில இருந்து உபத்திர காலம் தொடங்கியாச்சு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் உபத்திரம். அது ஒன்றும் அல்ல உபத்திர காலம். நமக்கு உண்மையான உபத்திர காலம் என்னன்னா, ஸ்தோத்திரம்,
இப்போ நமக்கல்ல உபத்திரம், இனிமேல் தான் வரப்போகிறது. அதற்கு முன்பாக ஒரு கிருபையின் காலத்திலேயே நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலம் அனுக்கிரக காலம், இது ஆசீர்வாதமான காலம், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஏன் தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் பசியோடு இப்படி இருந்து ஆராதிச்சா பசியோடு இருக்கிற மிருகங்களுக்கு ஆகாரமாக போடப்படுவார்கள். எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீர்கள்? துப்பாக்கி முனையில் இயேசுவை தள்ளாதவர்கள் உண்டு. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீர்கள்? சைனாவில் ஒரு மனுஷன் இருந்தார், ஒரு மிஷனரி. அந்த மிஷனரியுடைய பேர் என்னவென்றால் வாட்ச்மேன் நீ. அவருடைய பேர், அவருடைய புத்தகங்கள் 2 புத்தகம் என் கையில் இருக்கிறது. வாட்ச்மேன் நீ என்கிற மனுஷன். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அனலா இருக்கும். அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டாலும் வெளியே கிடந்தா ஃபுல்லாக இயேசுவை பற்றி சொல்லுவார். பிடிச்சி தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் போட்ட உடனே என்ன பண்ணாங்க? அங்கே உட்காந்து எழுத ஆரம்பிச்சார், புத்தகம் எழுத ஆரம்பிச்சார். என்ன பண்ணாங்க தெரியுமா? கையை வெட்டிட்டு போயிட்டாங்க. உனக்கு கை இருந்தால் தானே எழுதுவேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு கைதியை கூப்பிட்டாரு. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எழுதுடா, நான் சொல்லித்தரேன், எழுதுடா, ஜாகிரதை வரைக்கும் எழுதுவேன். எழுதிக்க திரும்ப 2 புக் எழுதினாரு. நாக்க பிடிச்சி வெட்டினாங்க. நம்ம என்ன பெரிய உபத்திரம், நம்ம என்ன பெரிய உபத்திரம். அன்னைக்கு அவரும் பரலோகத்தில் இருப்பார், நம்மளும் பரலோகத்தில் இருப்போம். 4 காலையில் 7 மணிக்கு ஆராதனை என்றால் 8:15 வருகிறவர்களும் அந்த வாட்ச்மேன் நீக்கி பக்கத்திலே வந்து பரிசு வாங்குவதற்கு நிற்பார்கள். ஃபர்ஸ்ட் 4 பிள்ளைகளை வச்சு நான் சண்டே கிளாஸில் படுற பாடு இருக்கு இல்லையா, பாடு. புக் எழுதுறதுனால கையை வெட்டின, நாக்கை வெட்டின வாட்ச்மேன் நீக்க பக்கத்தில் நீங்கள் போய் நிற்பீங்களா? நம்மளும் அவர்கிட்ட போய் நிற்கணும். தம்பி, அந்த இதில் பிபிசியுடைய கடைசி நாள் ஒரு சாட்சி சொன்னார். பெற்ற பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு முன்னால ஈட்டினால குத்துனாங்க மனைவி. அவர் பேர் என்ன? நாக்சன், ஜான் நாக்ஸ் தான் அவர் பேர், நாக்சன். அந்த மனுஷன் பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னால ஈட்டினால குத்தப்படுறாங்க. கயிறெண்ணம் கட்டி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மனுஷன் எழுதின பாட்டாக்கும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். மனைவியை கொல்றாங்க, 2 பிள்ளைகளை கொல்றாங்க. சொல்றாரு, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமன் பின்னே சிலுவையன் முன்னே, உலகமன் பின்னே சிலுவையன் முன்னே, உலகமன் பின்னே பின்னோக்கே நான். இன்னைக்கு நம்ம கையில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பைபிள்? சும்மா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய நாட்டில் இருக்கிற சொத்தை விட்டு, வீட்டை விட்டு, நிலத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்தியாவுக்கு வந்து இங்கே உள்ள மொழியை படிச்சு நமக்காக தியாகம் சகிச்சு இன்னைக்கு நல்ல பிரிண்டட் பைபிளா நம்ம கையில கொண்டு வந்து அவர்களையும் ஆண்டவர் இவர் எனக்கு ஊழியம் செய்தவன் என்று அட்ரஸ் பண்ணும். நம்ம எந்த ரீசன்னால அட்ரஸ் பண்ணும்? ஊழியம் செய்தவங்களுக்கு ஊழியம் செய்யாதவங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுற அந்த நிகழ்ச்சியில் என்ன ஊழியம் செய்கிற லிஸ்ட்ல இருக்கணும், என்ன ஊழியம் செய்கிற லிஸ்ட்ல இருக்கணும். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கட்டுங்க பார்க்கலாம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதேனா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்தோடன் முடியும், அந்த நாள் சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்தோடன் முடியும், அந்த நாள். எத்தனை பேருக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குது, அந்த ஆசை இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் துன்மார்க்கரை நீதிமானையும் பிரிக்கிறதாக்கும், ஊழியம் செய்யாதவர்களை ஊழியம் செய்ய பிரிக்கிறதாக்கும். அந்த பிரிக்கிற இடத்துல
பழைய ஒரு பாட்டு ஒன்று பாருங்க. நீ எங்கிருப்பாயோ, நீ எங்கிருப்பாயோ, நீ எங்கிருப்பாயோ சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. நம்ம யாரை தெரியுமா பார்க்கணும்? நமக்கு முன்னால நிக்கிறவங்கள பார்க்காதீங்க, நமக்கு பின்னால போன அப்போஸ்தலர்களை பாருங்க. அவர்கள் எல்லாரும் நம்மளை வரவேற்கணும். இந்த மகிமை நாளில் நாம் ஏதாவது இந்த காலத்தில் வாழும் போதே ஊழியம் செய்யணும். நீங்க நல்ல வேலை பாருங்க, ஆனா நீங்க ஊழியம் செய்யணும். நீங்க ஊழியம் செய்யணும். ஆற்றுமாக்கள் ஆதாயம் பண்ணித்தான் ஆகணும். யாராவது வந்து சொல்லுவாங்க. என்னட்டே ஒருத்தர் வந்து சொன்னார், என்ன பாஸ்டர் 50 பேர் நமக்கு போதாத, தொலைச்சிருவேன் தொலைச்சி 50 ஆத்துமா போதாதான்னு. 50 பேருக்கு ஆண்டவர் என்ன இந்த அடி அடிச்சு கொண்டு வந்தார் ஊழியத்துக்கு? 50 பேருக்கு. நான் இந்த ஆண்டு முடிவடைவதற்குள்ளால என் சர்ச்சில் 1000 கேட்டாங்க அப்பான்னு கேட்டுட்டாங்க இருக்கிறேன். சீக்கிரத்திலே 1000 பார்க்கணும் அப்பா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். 1000 பார்க்கணும் அப்பா. ஏன் தெரியுமா? அந்த எடுத்துக்கொள்ளப்படுறதில் நான் மட்டும் இருந்தால் போதாது, நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதற்கான பயன்படுத்தணும். நாங்கள் மட்டும் இருந்தால் போதாது, நாங்கள் இல்லைங்க ஜனங்கள் எல்லாரும் பயன்படணும். ஆண்டவரே, பரலோகத்தில் வந்து வர்றவங்க மட்டும் இருக்கக்கூடாது, பரலோகத்தில் வர்றவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் பிரதிபலன் வாங்குகிற கூட்டத்தில் இருக்கணும். பரலோகத்தில் கிரீடங்களை வாங்குகிற கூட்டத்தில் இருக்கணும்.